ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிஷன் அப்படின்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல எல்லாம் கண்டிஷன் பண்ற வாத்தியாரு அல்லது டீச்சர் அல்லது காலேஜ் அவங்கள பார்த்த பசங்களுக்கு பிடிக்க முடியாது. வீட்டுல கூட சில குழந்தைங்களுக்கு அப்பா பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு அம்மா பிடிக்கும். ஏன்னா அப்பா அடிச்சிருவாரு, அம்மாவும் அடிச்சிருவாங்க. அப்பா கொஞ்சம் வேகமா அடிப்பாரு, அப்பா எல்லாத்துக்கும் அடிப்பாரு, அம்மா எல்லாத்துக்கும் அடிக்க மாட்டாங்க. இப்போ அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும். ஏன்னா அம்மாவனுடைய பலன் வேற. அப்பதான் திட்டிட்டு இருப்பாங்க, அது வேற ஒரு விஷயம். பட் அடின்னும் போது அப்பா கையில இருந்து வர அடி வந்து கொஞ்சம் பலமா இருக்கும். அதனால பசங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்பாவை பார்த்தா கொஞ்சம் பயம். அதே மாதிரி கத்தி படிக்காத சோம்பேறி இப்படிலாம் ஸ்கூல்ல இருப்பாங்க. அது ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர்களை பார்த்தா பிடிக்கும். சில கண்டிஷன் பண்ற வாத்தியார தூரம் பார்த்தாலே, டீச்சரை தூரமா பார்த்தாலே அப்படியே ஓடி ஒளிஞ்சு அப்படி ஒதுங்கி போவான். கண்டிஷன் பண்ணாத வாத்தியார டீச்சரை எதுக்கு பார்த்தான்னா உனக்கு வந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு போவான். இதுதான் உலகத்துல இருக்கிற ஒரு நடைமுறை. நிறைய இடத்துல இந்த கண்டிஷன் இல்லாத இடம்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது குடும்பமா இருக்கட்டும் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் தப்பா பேசுற, கெட்ட வார்த்தை பேசாதன்னு வாழ. ஏய் ரொம்ப சிகரெட் குடிக்கிறதா, ரொம்ப சிகரெட் குடிக்காத, எதுக்கு எடுத்தாலும் நீ சண்டை போடுற, எதுக்கு எடுத்தாலும் நீ அடிக்க போற, அப்படிலாம் செய்யாத, யாராவது திருப்பி அடிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ் வந்து உங்களை என்ன பண்ணிட்டான் குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பனை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்க. புத்திமதி சொல்றவனை கண்டிஷன் பண்ற ஃப்ரெண்டையே ஒதுக்குவாங்க. டீச்சர் எப்படி ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி சர்ச்சில் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாஸ்டர் ரொம்ப கண்டிஷனா இருந்தா இந்த சர்ச்சை விட்டு வேற சர்ச்சைக்கு ஓட்டுவோம். என்னன்னா பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் 4 வாரமா திடீர்னு இருக்கிறாரு அப்படின்னு, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலன்னா திட்டுறாரு, லேட்டா வந்தா திட்டுறாரு, சர்ச்சுக்குள்ள வந்து செல்போன் நோன்னா திட்டுறாரு, சர்ச்சுக்குள்ள வந்து கண்ணமூடி ஜெபம் பண்ணலன்னா திட்டுறாரு, சர்ச்சுக்கு தொடர்ந்து வரலன்னா திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மேலே என்ன பண்ணுவான், ஒரு அக்யூசியேஷன் வச்சுட்டு அவன் வெளியே போயிடுவான். அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணுவாருனாக்கா ஆத்துமாக்கள் நிறைய வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேர்த்துப்பாரு உள்ள. ஏன்டா அங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டாக்கா இவன் சொல்லுவான், அவர் எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டிட்டு இருக்கிறாரு, வாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிரசங்கெல்லாம் என்ன பத்தியே தான் பேசுறாரு அப்படின்னு. கண்டிப்பா பாஸ்டர் அவர் பேச மாட்டாங்க, கண்டிப்பா பேச மாட்டாங்க. எந்த ஆத்மாவையும் அவங்க வெளியே போ அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ண மாட்டாங்க. நமக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா உடனே வெளியே வரும். இந்த கண்டிப்புன்றது பாத்தீங்கன்னாக்கா பல்லவ ராஜ்யத்தில் கூட இருக்கும். அது ஒரு டிசிப்ளின். நரகத்துக்கு வந்து கண்டிஷன் தேவையே கிடையாது, பாதாளத்திற்கு கண்டிஷன் தேவையே கிடையாது. நீங்க சினிமா தேட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா கண்டிஷன் கிடையாது. டிக்கெட் வாங்கின கண்டிஷன் அவன் தான், இந்த சீட்ல நம்பர்ல நீங்க உட்காரணும். எது சினிமா தேட்டர்ல நீ விசில் அடிக்க கூடாது, எகிரி குதிக்க கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது எங்க சினிமா தேட்டர். ஆனா சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கும், சர்ச்சுக்குள்ள வந்துட்டுனாக்கா there is a discipline. அந்த வார்னிங், அந்த கண்டிப்பு வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். நம்ம தொடர்ந்து இந்த கண்டிப்பு குறித்து, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்றது குறித்து வார நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வாரமும் நம்ம அதே மாதிரி நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராவது எடுத்து, விரும்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பார். பாதாளத்திற்கு சரீரத்தல்ல, சரீரம் வந்து பூமியிலே அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடும். சரிங்களா?
இந்த ஆவி அல்லது ஆன்மா. இந்த ஆன்மாவை நாம நரகத்திற்குள்ளாக அனுப்பாமல் ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு பெண் மகள் இவங்கள பாதாளத்திற்கு ஒப்பு கொடுக்காம நரகத்திற்கு ஒப்பு கொடுக்காம அவனை பெரும்பால அடிக்கிறதுனால அவன் பரலோகராத்தினுடைய பிள்ளையாக மாறும். பெரும்பால அடிக்கிறதுனால அவன் பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு தகுதி உடையவனா வாழ்வான். அவன் கண்டிஷன் பண்ணணுமா? பண்ணணும். அடிக்கலாமா? அடி. பரம்பனாலதான் நீ அடிக்கணும். ஒருத்தனை நீங்க எச்சரிக்கிறீங்க, வார்ன் பண்றீங்க, அவனை குறித்து அக்கறையோடு கூட ஒரு ஆலோசனை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அவன் ஜெயிலுக்கு போமாட்டான். அவன் தண்டனைக்குள்ளாக தள்ளப்படலாம். ஜெயிலுன்றதே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நரகம். ஜெயிலுக்குள்ள ஒரு பையன் போயிட்டான்னு வச்சுங்களா, வெளியே வரும்போது அங்க சில நண்பர்களோடு கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு வெளியே வருவான். ஏதோ ஒரு ரூபத்துல நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காததுனால இல்லையா அவன் ஜெயிலுக்குள்ள போவான். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, நாளைக்கே மனம் மாறுவாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களே தரிசனங்களை பார்ப்பார், ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களே கனவுகளை பார்ப்பார், ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களே பரலோக ராஜ்யத்துடைய சத்தங்களை கேட்பார். அதனால ஜெயிலுக்குள்ள போறதுக்கு ஒரு சிலர் அனுப்புறாரு அப்படின்னாக்கா சில காரணங்கள் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா நியாயமான தண்டனைக்குரிய காரியங்களும் அங்க இருக்கும். நீங்க பாபிலோன் தேசத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னாக்கா இஸ்ரவேலர்கள் எல்லோரும் 70 வருஷம் சிறைப்படுத்தப்பட்டார். இதுல விசேஷமா ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, வெல் குவாலிஃபைடுன்னு வச்சுங்களேன், நல்ல டிசிப்ளின் ஆனவங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடையாது. இந்த 4 பேர் எங்கதான் இருந்தாங்க? ஜெயிலுக்குள்ள. ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் ராஜாக்கள் காணுகின்ற தரிசனங்களை, சொப்பனங்களை அவர்கள் விளக்குகின்ற ஒரு அபிஷேகத்தை பெற்றார்கள். எங்க? 4 பேர் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ராஜா கண்ட சொப்பனத்தை தானியேலுடைய தூக்கத்துல தலையிலே அவன் கண்டான் அப்படின்னு இருக்கும். அதனால சர்ச்சையில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிப்பாடு, தரிசனம். ஜெயில இருக்கிற தண்டிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் கூட மனம் திரும்புவதற்காக கர்த்தர் சில நேரங்களிலே நேரடியாக பேசுவார், தரிசனங்களை காண்பார்கள், நற்செய்திகளை அவர்கள் பேசுவார். ஆனால் ஒரு சிலர் ஜெயிலுக்குள்ள போனாங்கன்னாக்கா உள்ள வெளியே எவ்வளவு கெட்டு குட்டிசவரானானோ அதை காட்டில மோசமா அங்க ஒரு டீமோடு கூட, ஒரு பெரிய கடத்தல்காரனோடு கூட, ஒரு பெரிய கொலை செய்கின்ற ரத்தம் சிந்துகின்ற ஒரு கூட்டத்தோடு கூட கனெக்ட் ஆகி தான் வெளியே வருவோம். சிலர் ஜெயிலுக்குள்ள போன மனம் திரும்பி வருவோம், அதுவும் நல்லதுதான். ஆனா ஜெயிலுக்குள்ள போனான்னாக்கா அவன் கெட்டு போய் வருவான் சில நேரத்துல. இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குடும்பத்துல ஒரு வாலிபனை, ஒரு வாலிப பெண், வாலிப ஆண் அடிக்கல, அவனை கண்டிக்கல, அவனை பார்த்து நீ கோவப்படல அப்படின்னு சொன்னாக்கா அவன் வளர்ந்து மறிக்கின்ற காலத்திலே அவருடைய சரீரம் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படும், அவனுடைய ஆன்மா பாதாளத்துக்கு போயிடும். As a Christian families, you have the responsibility, you have to be careful. திட்டினா போச்சுப்பான், திட்டினா சோறு சாப்பிட மாட்டான், திட்டினா என் கூட சிரிக்க மாட்டான், இப்படிலாம் நம்மளுடைய இமேஜினேஷன். ப்ளீஸ், as a father and mother, you have the duty, you have the responsibility. Take care of your children. உடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் புத்திமதி சொன்னா அது வேஸ்ட். அத வந்து பன்னியையும் முத்தையும் கம்பேர் பண்ணி பேசுவாரு. பன்னிக்கு நீ அழுவுன கேரட் போட்ட, அழுவுன கோஸ் போட்ட, அழுவுன கெட்டு போன பீட்ரூட் போட்டா சாப்பிட்டோம். ஆனா அதே கோஸை பொரியல் பண்ணி போட்டு பாரு, அதே கேரட், அதே பீட்ரூட் நெய் போட்டு வறுத்து போட்டு பாரு, கொஞ்சம் யோசிக்கணும். என்னன்னா அது வாழ்க்கை முழுவதும் கெட்டு கொண்டு சாப்பிட்டே வந்துச்சு. திடீர்னு அந்த கோசையும் அந்த கேரட்டும் நல்லா கழுவி நல்லா வேக வச்சு நல்ல நெய் ஊத்தி கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு முன்னாடி போட்டு போறேன். அது யோசிக்கும். என்னன்னா
வழக்கமா இருக்கிற வாசனை காணோம். இது ஏதோ வித்தியாசமா இருக்குது. ஆனா போடுற நமக்கு தெரியும். அது மோந்து பார்க்குற அந்த பண்ணிக்கு கொஞ்சம் பயம் வரும். இதைதான் கொஞ்சம் மாத்தி பேசினாரு யாரு? சாலமோன் ஞானி. முத்துன்றது விலையேறப்பட்டது. ராஜாக்கள், ராஜாத்திகள், பிரபுக்கள், அரசர்கள், இளவரசர்கள் இல்ல உலகத்தில் முதல் தரமான பணக்காரர்கள் உபயோகப்படுத்துகின்ற ஒரு வைரம். பண்ணின்றது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கேட்டகரி அனிமல். அவன் என்ன சொல்றான்? அழகா சொல்றாரு பாருங்க ஞானி, இது விலையேறப்பட்டது. இது முத்துக்கு. இதை கொண்டு போய் இதோட வேல்யூ தெரியாத இடத்துல நீ கொண்டு போய் என்ன பண்ணாத, முத்துறாத. மோந்து பார்க்கும். அதுல கெட்ட நாத்தமும் இல்ல, நல்ல நாத்தமும் இல்ல. இதை கொண்டாந்து எதுக்கு போட்டியாடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்னாக்கா, பூமியில இருக்கிற கோபத்தை இந்த வைரத்தின் மீது காட்டும். வைரத்தை பார்த்து கோபப்படும். இது போட்ட உன்ன என்ன பண்ணணுமா, பீறி போடணும். கோபம். அதே மாதிரி புத்திமதி எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சிலர் புத்திமதி சொன்னீங்கன்னாக்கா அவன் நம்மளை பார்த்து ஒரு நக்கல் அடிப்பான். அதையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Proverbs chapter 9 verses 7. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். முதல்ல ஒரு கேட்டகரி ஒருத்தர் இருக்கான். அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். எல்லாரையும் பாத்தீங்கன்னாக்கா பரிகாசம் பண்ணிட்டே இருப்பான். நீ புத்தி சொன்னாலும் உன்னையும் அவன் என்ன பண்ணுவான், பரிகாசம் பண்ணுவான். அப்படின்னாக்கா நீ முழங்கால் பண்ணிட்டு அவன் கையில நான் போய் பேச போறேன், பரிசுத்தாவில நிரம்பி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட அந்த வாலிபனை போய் நீ மீட் பண்றன்னு வச்சுங்க. அவனை நீ போய் கண்டிஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கா, நீங்க நிக்காதரா, இந்த இடம் நல்ல இடம் இல்ல அப்படி சொன்னீங்கன்னாக்கா, சொன்ன ஊழியக்காரனை அல்லது பெரியவர்களை, பக்திமான்களை அவன் பரிகாசம் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். ரெண்டாவது துன்மார்க்கன், the group of victim people. அவங்க துன்மார்க்கம் மட்டும்தான் தெரியும். நீ அவனுக்கு போயிட்டு புத்திமதி சொன்னாலும் அவனை நீ கண்டிஷன் பண்ணாலும் அவனுக்கு ஏறாது. அவனை நீ கண்டிஷன் பண்ணீங்கன்னா உன் சட்டையில சேர் பிடிச்சிக்கும், உன் சட்டை அழுக்காயிடும், உன் சட்டை கரைப்படும். சிலர் கண்டிஷன் பண்ணி துக்கமுகத்தோடு கூட வீட்டுக்கு போவான், கேட்க மாட்டான். ஏன்னாக்கா அவனுக்கு நண்பர்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப அவசியம், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவசியம். எந்த ஃப்ரெண்ட்ஸு? ஏற்கனவே அவன் கெட்டு குட்டிச்சவரா இருப்பான், ஏற்கனவே அவன் போலீஸ் தேடினே இருப்பான், ஏற்கனவே 4 பேர் அவனை வெட்டுறதுக்கு காத்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு கூட வாழ்றதுக்கு அவன் விரும்புவான். இன்னொரு கேட்டகரி இருக்கும், விஸ்கியும் பிராண்டியும் பீரையும் ஒன்னா கலந்து குடிச்சிட்டு அந்த போதையே எனக்கு பத்தாதுன்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு கஞ்சா அடிப்பான். இவன் ஒரு கேட்டகரி. இன்னொன்னு கொலை பண்ற ஒரு கேட்டகரி, இன்னொன்னு போதைக்கு அடிமையான ஒரு கேட்டகரி. இவங்களுக்கு நடுவுல இவன் நின்றுட்டு இருப்பான். யாரு? ஒரு நல்ல பையன். அவனை பார்த்து நீங்க கண்டிஷன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அவன் சொல்லுவான், அந்த வந்துட்டாரா பக்திமான அப்படின்னு, வந்துட்டாரா எனக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னா, யோ போயா அப்படின்னா, வந்தியா உன் வேலையை பார்த்தியா, அப்படியே போயிடு, எனக்கெல்லாம் நீ புத்திமதி சொல்ல. அப்போ நம்ம அக்கறையோட சொன்ன அந்த புத்திமதி, அந்த கண்டிஷன், the words of the caution, the words of the warnings, அப்படியே நம்மளையே என்ன பண்ண துக்கப்படும். சில இடத்துல சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணி அந்த இடத்துல நமக்கு அசிங்கம் வரும். அதுதான் ஊழியம். எது? அவன் கேட்காம உன்னை அசிங்கம் பண்றான் பாத்தீங்களா, அந்த இடத்துல உனக்கு ஒரு சோதனை வரும். அவனை இழுத்து நாள் விற்கலாமா? சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியம். அந்த இடத்துல கூட மறுநாள் பார்த்தீங்கன்னா அவனை கூப்பி பேசணும். சோதனைகளை மேற்கொள்ளுகிறவன் பாக்கியம். There is a quality. Each and every person, each and every parents, each and every family, each and every church, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதில் டிஸ்கரேஜ் ஆகாம நம்ம அதை செய்யணும். ஆனா ஃபெயிலியர் ஆனாலும் இயேசுடைய ஊழியத்திலையும் அந்த ஃபெயிலியர் இருந்திருக்கு. இயேசு எல்லாரையும் ரட்சித்துட்டாரு
கிடையாது. இயேசு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்தாரு? நோ. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும், என்னை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு, என்னை பின்பற்றுகிறவனுக்கு, என்னுடைய அன்பை விசுவாசிக்கிறவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. என்னை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு கோபாக்கினை நாட்களிலே தண்டனைகள் கொடுக்கப்படும். லவ்விங் காட் தான், நேசிக்கிற ஒரு தெய்வம். நம்ம இன்னும் ஆழமா நிறைய விஷயங்களை கலஞ்சி பார்க்கணும். பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னால எல்லாரும் திட்டக்கூடாது. பிரசங்கத்துக்கு மைக் அடிச்சிச்சு அப்படின்னால எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் கூடாது. அது ஃபெயிலியர். சில நேரத்தில் எல்லார் மீதும் அன்பு செலுத்துவதும் டைம் வேஸ்ட் பண்றாங்க நிறைய பேர். என்னன்னா நான் கத்தருக்காக இதை செய்யறாங்க, கத்தரையா இதை செய்யல. நீ சொல்ற சில காரியங்களை நீ தேவையில்லாத அழுவது, தேவையில்லாம அழுது ஜெபம் பண்றது. இயேசுநாதர் எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எச்சரிக்கைகளை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாவபாரம் செய்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு அழைப்புலாம் கொடுத்தாரு. எல்லாரும் வந்துட்டாங்க வயசுல, எல்லாரும் வந்துட்டாக்கா நரகத்துக்கு யார் போறது? நரகத்திற்கென்று சிலரை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். தீங்கு நாளுக்கென்று, தண்டனைகளுக்கென்று, பாதாளத்திற்கென்று ஆண்டவர் சிலரை படைத்திருக்கிறார். அதே நாம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ரட்சிப்பு இயேசுவால மட்டும்தான் முடியும், உன்னாலே என்னாலே முடியாது. அந்த சபையில ரட்சிக்க முடியாதவங்க இந்த சபையில ரட்சிப்பு பெற்றுக்கொள்வாங்க. இந்த சபையில அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அந்த சபையிலே, அந்த கூட்டத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த சபையிலே பரிசுத்தாவினுடைய வரங்களை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அவங்க வீட்டுல ஜெபம் பண்ணும்போது அந்த பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்வார்கள். அதை கொடுக்கிறவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா அதை சொல்லவே முடியாது. சில நேரங்களில நமக்கு நிறைய பேருடைய ஆலோசனை நமக்கு டேஞ்சர் ஆகும். ஆமா, ஒரு காரியத்துக்காக 10 ஊழியக்காரர்களை நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னாக்கா 10 ஊழியக்காரரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொல்லுவோம். யாருடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்குது? அங்க ஒரு டேஞ்சர் இருக்கு. தீர்க்க தரிசனம் போய் கேட்கலாம். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் கேட்ட பிறகு நீயே ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் பகுத்தறிவு. அதுதான் பகுத்தறிவு. உனக்கென்று கர்த்தர் சில காரியங்களை நியமித்திருக்கிறார். நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். பகுத்தறியணும். கடவுளுடைய சித்தம் எனக்கு இதுதான், எது அதுதான். இன்னைக்கு சாப்பாடு இருக்காது, ஏத்துக்கோ, அக்செப்ட். ஒருவேளை தானே சாப்பாடு இல்லை. ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா நீங்க ஒண்ணு கேட்டு போறது கிடையாது. வீட்டுல பணம் இல்லை, இன்னைக்கு தானே பணம் இல்லை, நாளைக்கு வராதா? வரும். அதை கொடுக்கிறவர்கள். எனவே கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று பகுத்தறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாமளே நம்ம மாற்றிக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர், எல்லாத்துக்கும் போதகர்கள், எல்லாத்துக்கும் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு ஒரு அம்மா திடீர்னு போன் பண்ணி கேட்டுச்சு, பாஸ்டர் என்னை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, இந்த புது வீட்டுக்கு இப்ப நைட்டு 8:30 மணிக்கு வந்திருக்கேன் நானு, இப்ப நான் பால் காசலாமா? கேட்டா லாரி வழியில டிராபிக் ஆயிடுச்சு, அந்த சூரியன் மறையதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள என்னால வர முடியல, இது ராத்திரி 8:30 மணி, இப்போ நான் அந்த புது வீட்டுல பால் காசலாமா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், ஏமா கிருஷ்ணாவில் இருக்கா அப்படின்னு? இருக்கு. வத்தி பிச்சு இருக்கா அப்படின்னு? இருக்கு. விறகு வச்சுக்கிறியா? வச்சிருக்கிறேன். அந்த விறகு மேல கிருஷ்ணால ஊத்து, வத்தி பிச்சு கிழிச்சு வை, எரியும். அது நெருப்புக்கு என்ன கிடையாது, டைம்லாம் கிடையாது. நீ அந்த நெருப்பு அடுப்பு மேல
ஒரு பாத்திரத்தில் பாலை ஊத்தி வெயி. நெருப்பு பட்டவன அந்த பால் என்ன பண்ணான்? பொங்கும். அது காலையிலயும் பொங்கும், பகல்லையும் பொங்கும், ராத்திரிலயும் பொங்கும். நீ அம்மா ஜோசியம் கேட்டுக்கிற, நீ அம்மா கிருஷ்ணா இருக்கிறேன்னு கேட்க. அது கேட்குது. ராத்திரில நான் வந்து அடுப்பு கொடுத்துலாமா? அவங்க என்ன பண்ணாங்க? பாஸ்டர், நான் ஒரு ஆலோசனை தான் கேட்டேன், நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க. அம்மா உனக்கு புரியல, நான் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தரின் ஆவியானவர் எப்படியோ எல்லா இடத்திற்கும் எல்லா நேரத்திலும் எல்லோரும் பார்க்கும்படியாக அவர் தரிசனங்களை கொடுப்பார். கர்த்தரை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வரும் சொன்னாரு. அந்த காலம் உண்டு. நீ ஏன் ராத்திரில வந்து சரியாதா? கேஸ் அடுப்பு எரியாதா? அதனால பாலை தூக்கி வச்சுனா பால் பொங்காதா? இல்ல நீ நாளைக்காக தான் பால் காசணும் அப்படின்னு நான் சொல்லலாமா? சொல்றதுக்கு எனக்கு வாய் இருக்குது. அது சந்தோஷமா காலையில இருந்தா கொளுத்தி இருக்கும். அதல்ல, ஒருத்தரை முட்டாள்தனமாகவே மூட நம்பிக்கையில வழிநடத்துவது கிறிஸ்துவ கிடையாது, பரிசுத்தாவினரே கிடையாது. சில காரியங்களை நாமே சொந்தமா முடிவு எடுக்கணும். அந்த அம்மா எதுக்கு எனக்கு போன் வந்துச்சு? அந்த அம்மாவுக்கு தெரியாதா? வதிக்கு எரியும் கிருஷ்ணா நேரம்னாக்கா தெரியாதா அந்த அம்மாவுக்கு? இதுக்குன்னு ஒரு பாஸ்டர் இப்படியே இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சபை மக்களே, சில காரியங்களுக்கு சில தேவையில்லை, சில தேவையே கிடையாது. எல்லா நேரத்திலும் உனக்கு எல்லா உதவியும். பல் தேய்க்கிறதுக்கு டைம் கேட்கலாமா? காப்பி குடிக்கிறதுக்கு டைம் கேட்கலாமா? பஸ் யமகாண்டத்துக்கு தான் வரும், ராகுகாலத்துக்கு தான் வரும். ஏறலாமா ஏறக்கூடாதா? ஏறணும். நீ காலையில அந்த உங்க கிராமத்துல அந்த பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா நீ ஸ்கூலுக்கே போக முடியாது, ஆபீஸ்க்கு போக முடியாது, வியாபாரம் பண்றதுக்கு போக முடியாது. அதோட சாயந்தரம் அந்த பஸ் திரும்பி வரும், அவ்வளவுதான். அதனால பஸ்ல ஏற மாட்டோம்னா நஷ்டம் யாருக்கு? அங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ட்ரெயின் ராவு காலத்துல கிளம்புமா, ரெம்ப காலத்துல கிளம்புமா. ஒரு ஃபிளைட் ஒன்று போய் திருச்சியில போய் என்ன பண்ணுச்சு, ஏதோ ஒரு ஃபால்ட் இல்லையா, அப்படியே ஒரு 27 தரமா இன்னொரு ரவுண்ட் அடிச்சுதான் இருந்துச்சு. அது ராகு காலத்துல கிளம்பிச்சா எவ்வளவு காலத்துல கிளம்பிச்சான் தெரியும். அவன் டைமுக்கு போயிடணும். அவன் யாரு? அது ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ஃபிளைட்டா இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைம்ல அந்த ரூட்ல அவன் போயே ஆகணும். சில டிசிஷன் மேக்கிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதை எரேமியாவில இருந்து நம்ம வாசித்து பார்க்கலாம். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Jeremiah chapter 2 verses 19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். போதும். நீ மாத்தி மாத்தி செய்யற பத்தியா? அங்க வந்து யார் பேசுறா? உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை என்ன சொல்லும்? உன்னை கண்டிஷன் பண்ணும். என்னன்னாக்கா, நீ தப்பு செய்யற, நீ தப்பா பேசுற, நீ தப்பான இடத்துல நிக்கிற, தப்பான நண்பர்களோடு கூட இருக்கிற, தப்பான பிசினஸுக்கு நீ டிசிஷன் எடுக்கிற, தப்பான பிசினஸுக்கு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, தப்பானதுக்கு நீ வந்து ஒரு மெடிக்கலுக்கு போற. யார் வந்து இங்க கண்டிஷன் பண்றா சார்? உன்னுடைய மாறுபாடுகளே உன்னை என்ன பண்ணும்? கண்டிக்கும். உன்னுடைய ஆன்மா உன்னை கண்டிக்கும், உன்னுடைய ஆவி உன்னை கண்டிக்கும், உனக்குள்ள இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரே உன்னை கண்டிப்பார். இப்ப சில நேரத்திற்கு சில காரியங்களுக்கு நாம் ஆலோசனை கேட்பது நல்லது. சில காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை கேட்கக்கூடாது. நீ பைபிள் படிக்கிற, நீ ஜெபம் பண்ற, நீ பாட்டு பாடுற, நீ தரிசனம் பார்க்கிற, நீ கனவு காண்ற, பரலோக ராஜ்யத்துடைய எக்கால சத்தங்களை கேட்கிற. அப்போ உனக்கு வந்து தானாகவே ஒரு தனியாக ஒரு முடிவு எடுப்பதற்கு உனக்கு தெரியாதா? தெரியும், கண்டிப்பா தெரியும். உனக்கே ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு அதிகாரம் உனக்குள்ளாக இருக்கு. உன் பிள்ளைங்க அதிகமா சாப்பிட்டாக்கா நீ வந்து ஆலோசனை கொடுக்கலாம். நோ நீ நிறைய சாப்பிடாத, தப்பு. நான் ரொம்ப ஜெபம்னா அதட்டுவேன், ஜபத்தை நிறுத்துங்க. ஆமா, டிசிப்ளின் இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கத்துறது, ரொம்ப ஆகும், எகிரி குதிக்கிறது, இதெல்லாம் தான் ஆவியா? இதெல்லாம் தான் அபிஷேகமா? இயேசுநாதர் எந்த இடத்துல எத்தனை தர எகிரி குதிச்சாரு? இயேசுநாதர் ஒரு வேலை ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது அவரு டங்ஸ் எல்லாம் பேசி எகிரி குதிச்சிருந்தா எல்லா சர்ச்சும் என்ன டாக்டர் தான் அவள்தான். எல்லா சர்ச்சும் டங்ஸ், எல்லா சர்ச்சும் காசு முடிச்சு எகிரி குதிச்சிருப்பான். என்னன்னாக்கா
இயேசுநாதரே எகிரி குதிச்சாருங்க, நாங்களும் எகிரி குதிப்போம். மாறுபாடான சில விஷயங்களை உங்களுக்குள்ளவே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா பேசும். அதான் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீது என்ன பண்ணுவாரு, பெத்லகேம்ல இருக்கிற ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணீர் மீது ஆசைப்படுவார், குடிக்கிறதுக்கு ஆசைப்படுவார். உடனே அவன் கூட இருக்கிறவன கேட்பாரு, அந்த பெத்லகேம்ல இருக்கிற அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எனக்கு வேணும். இவன் என்ன பண்ணானு, உயிரை கொடுத்து துணி போய் எடுத்து வந்துருவான். அவன் அந்த தண்ணியை வாங்கும்போது அவனுடைய ஆன்மா பேசுச்சு, அவனுடைய மனசாட்சி பேசுது, அவருடைய ஆவி பேசுச்சு. என்னன்னாக்கா, இந்த ஒரு டம்ளர் தண்ணிய நான் குடிக்கிறத விட வேற ஒரு கேவலமான ஒரு வேலை உலகத்திலேயே கிடையாது. ஒரு மனிதனுடைய உயிரில் இருக்கிற அந்த ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய மனசாட்சி பேசினது நிமித்தமாக, அவனுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் பேசினது நிமித்தமாக அந்த தண்ணி தூக்கி சொட்டி போட்டான். தண்ணி குடிக்கல, தூக்கி ஊற்றி விட்டான். ஐ டோன்ட் லைக். அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, துணிஞ்சு போனான் தெரியுமா? அவன் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன், ஆனால் அவனுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜெபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால்